இன்றும் படுக்கைக்கு வந்தவனுக்கு பல ஆலோசனை. என்ன பெண் பார்த்து விட்டோம், இப்படியுமா என்று நினைத்து கொண்டு அடுத்த பெண்ணின் புகைப்படத்தை கையில் எடுத்தான். பார்த்தவுடன் சற்று அவனை விடவே மிகவும் பெரிய வசதியை கூடிய பெண்ணாக தோற்றமளித்தது. இருந்தாலும் தனியாக செல்வது அவ்வளவு சரியாக இருக்காது என்று தன்னுடன் தன் தம்பியையும் தாயையும் அழைத்து கொண்டு அந்த பெண்ணை பார்க்க சென்றான். போனவுடன் எல்லா விதமான வரவேற்புகளும் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. அதுவே அவனுக்கு மிகப்பெரிய நெருடலை தந்தது. எல்லாமே சட்டம் கோடும் போட்ட அதற்கு கீழ் வேலை செய்யும் தன்மை போலவே இருந்தது. அவளும் அங்கே போனவுடன் பெற்றோருடன் அமர்ந்திருப்பாள் என்று நினைத்தால் அவள் மட்டும் அமர்ந்திருந்தாள். என்ன இவள் மட்டும் அமர்ந்திருக்கிறாள் என்று நான் யோசிக்கும் முன்னே எங்களை அமரு என்று கூட அவள் சொல்லவில்லை. அப்புறம் உங்களுடைய விருப்பம் என்ன? எனக்கு வசதி குறைவாக இருந்தாலும் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்பாட்ட சொல்லியிருந்தேன். உங்களை எனக்கு பிடிச்சது, உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லிடுங்க. இங்கிருந்து நானே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபேமிலியோட உங்கள் கெஸ்ட்டுகளோட இங்கே திருமணத்துக்கு வந்தால் மட்டும் போதும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல என்று அவளே முன்கூட்டி சொன்னாள். அப்பொழுது இவன் சொன்னான், நான் பெண் பார்க்க மட்டும்தான் வந்தேன் என்றாள். நீங்கள் பெண்ணை பார்ப்பதற்கு வந்ததாக தவறில்லை, ஆனால் லக்ஸரியும் அதனுடைய செயல்பாடும் என்னுடைய கௌரவமும் என்னுடைய பழக்க வழக்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னான். அப்படியா, மிக்க நன்றி. நாங்கள் வீட்டுக்கு சென்று தகவல் சொல்லுவதற்கு யோசிக்கிறோம் என்று அவன் நாசூக்காக வார்த்தைகளை சொன்னான். அவளும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஓகே என்று சொல்லிக்கொண்டு அவள் அந்த இடத்தை காலி செய்தாள். இவனுக்கு ஒரே குழப்ப நிலை. சிந்தித்து கொண்டே இருந்தான். சிந்தனைக்குள் 1000 வண்டுகள் பறந்தன. அத்தனையும் பொறிவண்டுகளாகவே போனது. என்ன செய்வதென்று யோசித்து கொண்டே இருந்தான். சற்று கண் அயரும் முன் அம்மா யாரையோ அடிக்கொரு முறை திட்டுவது ஞாபகம் வந்தது. ஆம், அந்த குடும்பத்தில் இருப்பவர்களைத்தான் அடிக்கொரு முறை திட்டுவதாக இவன் சிந்தித்தான். அவர்கள் வீட்டில் ஒரு பெண்